ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அருமையான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த சூரிய வாரத்தில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரிய வாரம் தானே. ஆமாம், இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இது மாதிரி ஒரு 2 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்களுக்காக தான். இந்த வாரம் நமக்கு என்ன ஆகுது? தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இல்லையா? தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம். இந்த பராபவ வருஷம் பிறப்பு எத்தனை பேருக்கு எத்தனை சதவிகிதங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த பிளேயில் கொடுக்க போகிறோம். ஆமாம், வீடியோ பதிவில் கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தைகளை கொண்டு தமிழ் புத்தாண்டு இப்படி தான் அப்படிங்கிறத அழகாக உங்களுக்காக பதிவிடுகிறேன். இந்த பராபவ வருஷம் பல நன்மைகளை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த பராபவ வருஷம் தரும். தனிப்பட்ட முன்னேற்றங்களை பராபவ வருஷம் தரும். அது மாதிரி இல்லத்தில் ஏதாவது சிரமங்கள் இருந்தது, ரொம்ப சிரமமாக இருக்குது, ஒரு விஷயத்தை நடத்த முடியல அப்படின்னு இல்லத்தில் இருப்பவர்கள், இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வருஷமாக அமையும். அதே மாதிரி குடும்பத்தில் எனக்கு ஒரு சந்தோஷமான காரியங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும், சில ஆண்டுகளாக என்னை ரொம்ப சந்தோஷமான காரியங்களே நடக்கலை, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு மொழி பிதுங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு, விடை தெரியாமல் இருப்பவர்களுக்கு இந்த வருஷம் விடை தெரியக்கூடிய வருஷமாக பராபவ வருஷம் அமைகிறது. ஸோ தொழில் ஸ்தானங்கள், வெளியூர் பயணங்கள், வெளியூர் மாற்றங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் வெளியூர் பயணங்கள், வெளியூர் மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வல்லமை அமையும். இன்னும் சொல்லப்போனால் சில ரெகக்னைசேஷன், நான் இந்த சுவாமியை நான் இந்த எதிர்பார்ப்பு இந்த அதிகாரத்திற்காக எதிர்பார்க்குறேன், இந்த நல்ல செய்திக்காக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நல்ல செய்திகள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு அமையும். ஸோ இப்போ நல்ல செய்திகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம். அடுத்தது, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பராபவ வருஷத்தில் எத்தனை சதவிகிதங்கள் இந்த ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மேஷம். மேஷத்தை பொறுத்தவரை 7.5 சனி துவக்கம். அதே போல் இந்த குரு பகவான் ராசிக்கு 4வது இடத்துலையும் 5வது இடத்துலையும் இந்த வருஷத்திலே 2 இடப்பெயர்ச்சிகளை சந்திக்கிறார். அதனால் அதே மாதிரி ராகு பகவான் இந்த மேஷராசிக்கு மகரத்திற்கு வருகிறார். மேஷத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மகரத்திலே இந்த ராகு பகவான் வருகிறார். இப்போ மகரம் அப்படின்னும்போது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம். 10th பிளேஸ்ன்னு அதுக்கு பேர், 10வது இடம். ஸோ இதையெல்லாம் இப்போ கால்குலேட் பண்ணுறோம். அதே மாதிரி 4வது இடம் கடகத்தில் கேது, இப்போ 5ல் இருக்கிறவர். இந்த குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் விலகும். அதான் இந்த சித்திரை வருஷ பிறப்பு. ஸோ 90% தைரியத்தோடு போராடினீங்கன்னா நல்ல மாற்றம் மேஷத்திற்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்கள் 11ஆம் இட சனி, 2ல் இருக்கிற குரு 3, 4ல் 2 இடத்துக்கு சேஞ்சஸ் பண்ணுறாரு ஒரே வருஷத்தில். ராகு கேது மகர ராகுவாகவும் கடக கேதுவாகவும் 2வது இடத்துல கேது குருவோடு சம்பந்தப்பட்டு இந்த வருஷத்தை கணக்கு போடும்போது இந்த அதாவது மிதுன ரிஷபராசிக்கு 80% லாபங்களை பெற முடியும். கடக கேது குருவோடு சம்பந்தப்படுகிறார். அதனால் 80% லாபங்கள் கண்டிப்பாக ரிஷபத்திற்கு உண்டு. மிதுன ராசி, மிதுன ராசியை பொறுத்தவரை ஜென்மத்தில் இருந்த குரு 2 இடத்துக்கு மாறுறார். கடகம் சிம்மம்.
ஒரே வருஷத்தில் ட்ராவல் பண்ணுறார். 10வது வீட்டில் சனி, மகரத்தில் ராகு பகவானும் கடகத்தில் கேது பகவானும் அமர்றாங்க. இப்படி இருக்கும் பொழுது 90% லாபங்களை தன்னை தானே உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் மிதுனத்திற்கு ஏற்படுகிறது. கடகம், கடகராசிக்கு ஜென்மத்தில் குரு, 2ஆம் இடத்துல குரு, ஒரே வருஷத்தில் 2 பகுதியை சந்திக்கிறோம். வருஷத்தோட ஆரம்பத்தில் 12ல் குரு இருக்கார், 3 பகுதி. இப்போ மகரத்தில் ராகு பகவான், சொந்த வீட்டில் தன்னுடைய கடகத்திலேயே கேது பகவான், அட்டம சனி விலகி 9ஆம் இடத்துல சனியோடைய தொடர்பு. அப்போ 100% லாபத்தை கடகம் பெறப்போகிறது. எழுச்சியான ஒரு வருஷம். சிம்மம், சிம்மத்தை பொறுத்தவரை இந்த வருஷம் சனி பகவான் அஷ்டமத்திலே தொடர்ந்து, குரு பகவான் 11, 12 ஜென்மத்திலே தொடரும் பொழுது 3 இடத்துக்கு வராரு. ராசியோடைய 12ஆம் இடத்துல கேது, ராசிக்கு அது மகரத்தில் சனியோடைய வீட்டில் ராகு உட்கார்றார். அப்படி இருக்கும்போது 90% லாபங்களை சிம்மராசி பெறப்போகிறீங்க. ரொம்ப ஞானம் ஏற்பட போகுது. இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும், இந்த பராபவ வருஷம் பல மனிதர்களை நல்ல புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். கன்னிராசி, கன்னிராசிக்கு இந்த வருஷத்தில் நல்ல ஆரவாரமாக நிறைய நல்ல விஷயங்கள் பேசக்கூடிய வருஷமாக கன்னிராசிக்கு அமையும். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் சனி பகவான் பார்த்திங்கன்னா மீனத்தில் தொடர்றார். மகர ராசியிலே ராகு பகவான் நவம்பர் மாதத்தில் உள்ளே வருவார். கேது பகவான் அதே நவம்பரில் கடகத்துக்கு போகிறார். இந்த குரு பகவான் 3 இடத்தை பிடிக்கிறார். இந்த வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு 10வது வீட்டில் இருக்கிற குரு 11, 12 ஆக ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இந்த குரு பகவான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். அதனால் கன்னிராசிக்கு இந்த வருஷம் 90% லாபங்களை கொடுக்க போகிறார். அடுத்தபடியாக துளாராசி, எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காமல் இந்த வருஷத்தில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுப்பதற்கான நல்ல வருஷமாக அமைகிறது. திடீர் வருமானங்கள் உயரும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை துளாராசிக்கு 85% லாபங்கள் ஏற்படும். விருச்சிக ராசி, விருச்சிக ராசிக்கு கச்சிதமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். 90% லாபங்கள் ஏற்படும். தனுசு ராசி, தனுசு ராசிக்கு இந்த வருஷத்தில் பிரபல யோகங்கள் ஏற்படுவதனால 95% லாபங்களை பெற முடியும். மகர ராசி, மகர ராசிக்கு இந்த வருஷத்தில் 80% லாபங்களை பெற முடியும். கும்பராசி, அடுத்தவருக்கு முன் யோசனைகள் சொல்லி 100% லாபத்தை இந்த வருஷத்திலே பெற முடியும். மீனராசி, 75% நன்மைகளை இந்த வருஷம் பெற முடியும். ஆகாயத்தின் வழியாகவும் மனமாற்றங்கள் வழியாகவும் இந்த வருஷத்தில் நல்ல மாற்றங்களை 12 ராசிகளும் சந்திக்க போகிறீங்க. நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. தெய்வ சங்கல்பம் ஏற்படும். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு பாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வை பராசக்தி பரிபூர்ணமாக தந்தருள்வாள். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரத்தில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.